இந்த வீடியோ கைடில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஈவெண்ட் லிசனர் அப்படின்ற ஒரு மெத்தட் வச்சு பார்க்க போகிறோம். இதனுடைய அவுட்புட்டை ஜஸ்ட் ஒரு வாட்டி பார்த்துடலாம், ஒரு ஐடியா இருக்கும். அதுக்கப்புறம் இதை எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயில்டாக போவோம். இப்போ இதுதான் இதோடைய அவுட்புட் ஸ்க்ரீன். இங்கே கிளிக் மீ அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது. இதை கிளிக் பண்ணால் எனக்கு ஒரு அலர்ட் பாக்ஸ் இந்த மாதிரி பாப்பப் ஆகும். இதில் பார்த்தா பட்டன் வாஸ் கிளிக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. ஓகேன்னு ஒரு பட்டன் ஒன்று இருக்குது. இதை கிளிக் பண்ணால் எனக்கு அந்த அலர்ட் வந்து ஹைட் ஆகிடுது. திரும்ப இதை கிளிக் பண்ணால் எனக்கு இந்த அலர்ட் அப்பியர் ஆகுது. ஸோ இதை அலர்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணால் எப்படி நமக்கு அந்த அலர்ட் பாக்ஸ் க்ரியேட் ஆகுது அப்படின்றது தான் இப்போ நம்ம கோடில் பார்க்க போகிற விஷயம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் ஃபுல்லாகவே நான் வைப் அவுட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு என்கிட்ட HTML மட்டும்தான் இருக்குது. ஃபஸ்ட்டு HTML என்ன இருக்குது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். அதை பேஸ் பண்ணி ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை நம்ம ரைட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மை பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கொடுத்துருக்காங்க. ஐடியோட நேம் வந்து மை பட்டன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பட்டனுக்கு பேர் வந்து கிளிக் மீன் இருக்குது. இதுதான் நம்ம அவுட்புட் ஸ்க்ரீனில் பார்த்தது. அடுத்தது ஒரு ஜாவா ஸ்கிரிப்டோட ஃபைலை லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லிங்க் பண்ண ஜாவா ஸ்கிரிப்டில் தான் இப்போ நம்ம கோட் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த பட்டனுக்கு ஒரு வேரியபிள் கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், பட்டன் அப்படின்னே ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் இந்த ஐடியை நான் வந்து கெட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த பட்டனுடைய ஐடியை நான் ஃபைண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அடுத்தது இந்த பட்டன் இருக்குல்ல, இதை கால் பண்ணிக்கிறோம். என்ன ஆக்ஷன் நடக்கணுன்றதை இதுக்கப்புறமா தான் நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்றது நம்மளுடைய அடுத்த ஸ்டெப். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணுறாங்களா இல்லையான்றத ஒருத்தர் வந்து வாட்ச் பண்ணுற மாதிரி. ஓகேவா? அடுத்த கமெண்ட். ஸோ ஆட் ஈவெண்ட் லிசனர். இப்போ அங்கே ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடக்குதா அப்படின்றத நம்ம லிசன் பண்ணுறோம். அதாவது இந்த பட்டனில் ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடக்குதா அப்படின்றது தான் இந்த அடுத்த ஸ்டெப், ஆட் ஈவெண்ட் லிசனர். ஸோ இதுக்குள்ளே இன்கேஸ் கிளிக் ஆனால், ஓகேவா, அப்போ என்ன நடக்கணும் அப்படின்றது தான் நம்ம ஃபங்க்ஷனாக இந்த இடத்துல கொடுக்க போகிறோம். இங்கே ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தா, ஒரு அலர்ட் பாக்ஸ் எனக்கு க்ரியேட் ஆகணும். ஸோ அலர்ட் ஓகேவா, அலர்ட்டில் பட்டன் வாஸ் கிளிக்ட். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு அலர்ட் பாக்ஸ் க்ரியேட் ஆகிறதுக்கு ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு. பட்டன் கிளிக் ஆனால் என்ன நடக்கணும் அப்படின்னு, அதாவது பட்டன் கிளிக் ஆகுதா இல்லையான்றதை ஃபஸ்ட்டு நம்ம லிசன் பண்ணுறோம் ஆட் ஈவெண்ட் லிசன் யூஸ் பண்ணி. ஸோ கிளிக் ஆனால் ஒரு ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகணும். அந்த ஃபங்க்ஷனில் அலர்ட் பாக்ஸ் அப்படின்றது க்ரியேட் ஆகணுன்றது இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். கிளிக் பண்ணால் எனக்கு பட்டன் வாஸ் கிளிக்டுன்னு ஒரு அலர்ட் பாக்ஸ் வருது. ஸோ இந்த பாக்ஸோடைய ஷேப்பு, இந்த 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 உள்ளே இருக்க ஓகே பட்டன், இதெல்லாமே ப்ரீசெட், டிஃபால்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ரியேட் ஆகும். ஸோ இது நம்ம தனியாக கோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது ஜஸ்ட் அலர்ட் பாக்ஸுன்னு நம்ம யூஸ் பண்ண அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலே இதெல்லாம் டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ ஜஸ்ட் இப்படி நம்ம எப்படி ஆட் ஈவெண்ட் லிசனர் யூஸ் பண்ணி ஒரு அலர்ட் பாக்ஸை க்ரியேட் பண்ணுறது அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்.